வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிளாக் கிங் மதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீன் அமிலம் தயாரிக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். மீன் அமிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளோட செடிகளுக்கு நேச்சுரலாக இயற்கையாக உரம் வந்து எப்படி கொடுத்து அதை வந்து வளர்த்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தயாரிக்கக்கூடிய ஒரு உரம். மீன் அமிலம் தயாரிக்கிறது எப்படி நான் சொல்ல போகிறேன். இதற்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, மீன் கழிவும் மண்டவெல்லம், அது போக நாட்டு சக்கரை. நம்ம வந்து 2 டைப்பாக நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ மீன் கழிவும் 3 கிலோ நாட்டு சர்க்கரையும் கலந்து உள்ளே வச்சுருக்குறோம். அதே இது இங்கே பார்த்திங்கன்னா 12 கிலோ மீன் கழிவும் 12 கிலோ மண்டவெல்லம் சேர்த்து நம்ம வந்து கழிவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து என்ன பண்ணணும்னா, கழிவையும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றா சம விகிதத்தில் கலந்து அதை ஃபுல்லாக நம்ம கலக்கி விட்டு மூடி வச்சிடுறோம். மூடி வச்சுட்டு 21 நாட்களுக்கு அதை வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த கேஸை வந்து லீக் பண்ணி விட்டால் போதும். கலக்கி விட்டால் 21 நாட்களில் மீன் அமிலம் ரெடி. இந்த மீன் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு உதவுது அப்படின்னா, செடிகளோட வளர்ச்சியை வந்து நல்லா ஊக்குவிக்கி, அது போக பார்த்திங்கன்னா நம்ம வேர்ப்புழு விழுது, நம்ம தென்னை மரங்களில் வந்து வண்டுக்கடி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த மீன் அமிலம் வந்து ரொம்ப உதவுது. நேச்சுரலாக அதை தயார் பண்ணுறதுனால ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் பல வீடியோக்கள் வந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.